ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தீயரிக்கிறேன் தேசிய கொடியை. நேற்று செருப்பால் அடித்தேன், இன்று தீயரிக்கிறேன். தீ எரிக்கிறேன். தேசிய கொடியவும் இவிஎம் மிஷினையும் ஓட்டு போடக்கூடிய மிஷினை தீயரிக்கிறேன். எதுக்காக என்றால், இந்த தேசிய கொடியை எரிக்கும்போது இது குற்ற செயல் என்றால், இந்த இவிஎம் மிஷினை வைத்து நாட்டை ஏமாற்றுவது. இந்த தேசிய கொடிக்கு தீ வைக்கும்போது இந்த குற்றத்தின் அடிப்படையில் தேர்தலை நிறுத்தி பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். 100 ஓட்டு பிரதமர் ஓட்டு போடட்டும். அதில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்யட்டும். அவரே 100 ஓட்டு பிஜேபிக்கு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படணுன்றதுக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தேசிய கொடியை எரிக்கிறேன். அந்த இவிஎம் மிஷினையும் எரிக்கிறேன். இதை பார்க்குற பொதுமக்கள் இதற்கு பதில் சொல்லுங்கயா. தேசிய கொடியை ஒருத்தன் எரிக்கிறான், இவிஎம் மிஷினையும் ஒருத்தன் எரிக்கிறான். இவிஎம் மிஷினை, ஓட்டு போடக்கூடிய மிஷினை ஒருத்தன் எரிக்கிறான்னா அதை அதுக்கு பதில் சொல்லாமல் தேர்தல் நடத்தக்கூடாது என்று சட்ட விதிமுறை, சட்டத்தை படித்த வழக்கறிஞர் போன்ற பயல்கள் ஒரு இவிஎம் மிஷினையும் மக்கள் ஓட்டு போடக்கூடிய இவிஎம் மிஷினை எரித்து தேசிய கொடியை எரித்து தீ வைக்கும்போது இவிஎம் மிஷினெல்லாம் ஓட்டு திருட்டு செய்ய முடியாதுடா, நாங்கள் நிரூபிக்க தயார், நேரடி ஒளிபரப்புக்கு தயார் என்று பிரதமர், தேர்தல் அதிகாரிகள் தயார் என்று சொல்ல வேண்டும். இதை காட்டில் ஒரு அவமானம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காத ஒரு தேசிய கொடியை எரிச்சிட்டு எதுக்காகனா, அதே மாதிரி இந்தியா பிரதமருக்கும் கண்ணீரஞ்சலி போட்டு எரிக்கிறேன். இந்தியா பிரதமரை கண்ணீரஞ்சலி போட்டு எரிக்கிறேன். இந்தியா பிரதமரை ஒருத்தன் கண்ணீரஞ்சலி போட்டு அதை எரிக்கிறேன் என்றால் தீ எரிக்கிறேன். அது இத்தனை நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதை எரிச்சிருக்கிறேன். அந்த எதுக்காக எரிக்கிறேன் என்றால், இந்த பிரதமர் திருட்டு பிரதமர். இப்போ பாருங்கள், இந்திய பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அதில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதனால் டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம், சிபிஐ கோர்ட்டு, 6 ஏடிஜே, ஜெயம் 1, பிடிஜே, ஜெயம் 2, 5 நீதிமன்றத்தையும் நான் இதில் போட்டிருக்கிறேன். இந்த 30ஆம் தேதி வாய்தா, 30/1 வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கிட்ட, ஜெயபாண்டி இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டு. என்னுடைய பத்திரத்தை 6 ஏடிஜே நீதிபதி வாங்க வேண்டும். நீதிபதி வாங்க வேண்டும். அந்த நீதிபதி வாங்குற மாதிரி தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். 6 ஏடிஜே நீதிமன்றத்தில் அப்படி வச்சுட்டு போக்க. நான் இங்கே பேசியிருக்கும்போது, வீடியோ எடுத்துக்கும்போது இது பண்ண முடியாதுல்லக்கா, தீப்டி இல்லைக்கா. இந்த 6 ஏடிஜே நீதிபதி, இந்த இடையூறு வருது இல்லையா, நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அதை சத்தம் இல்லாமல் அந்த சோத்தை வச்சுட்டு போகலாம். அது வாசி எங்கள் அக்கா தான் கூட வந்தது. 6 ஏடிஜே நீதிபதி, மதுரை நீதிமன்றம் இந்த வாய்தா தேதி 30/1 வாய்தாவில், அதிலிருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீ இந்த பள்ளியில் படிக்க மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துட்டு
அந்த நிரூபிக்க வேண்டும் 75 நாளைக்குள்ளே. 75 நாளைக்குள்ளே நிரூபிக்கவில்லை என்றால் 1 கோடி ரூபாய் அவதாரத்தை நீ மதுரை 680 நீதிமன்றத்துக்கு கட்ட வேண்டும் என்றதையும் சொல்லி 30/1 வாய்தாவிலிருந்து 75 நாளைக்குள்ளே நிறைவேற்றி காட்டு என்று ஜெயபாண்டிக்கு உத்தரவிட வேண்டும். என்னுடைய பத்திரத்தை கோரிக்கையும் வாங்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களையும் தமிழ்நாடு முழுவதும் மதுரையை தவிர, ஏன்னா மதுரையில் நான் வேலைவாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன், படிப்புக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இந்த 2026 தேர்தலில் நிற்கக்கூடிய அரசியல்வாதி அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வேலைவாய்ப்பு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுக்க வேண்டும். படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் இவிஎம் மிஷின் போட்டி நடத்தின பிறகு தான் நேரடி ஒளிபரப்பில் தேர்தல் நடத்த வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் இந்திய பிரதமர் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல்வாதிய சார்பில் 100 ஓட்டு போடட்டும். அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் வெற்றி பெற்று நிரூபித்து காமிக்கிறேன். அதற்கு பிறகு இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளுடைய சொத்து அனைத்தையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைப்பதற்கு பயன்படும். இனிமேல் திருட்டு முதலமைச்சர், திருட்டு பிரதமர் இந்த இவிஎம் மிஷின் மூலமாக தேர்வு செய்து மக்களை ஆளக்கூடாது. மக்களாட்சி என்றால் கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும் என்றதுக்காக தான் இந்த தேசிய கொடியை தீயரித்து இந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன். இது 680 நீதிபதி இது இந்த சிறையில் 13 மாதம் இருந்திருக்கேன். இப்போ வெளியே வந்தது பிறகும் கூட என்னுடைய உண்மையான கேஸை போட்டு என்னைய விசாரணை கூட பண்ணவில்லை. வெறும் வாய்தா தேதி தான் இந்த தேதியிலேருந்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜெயபாண்டி ஏன் மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக அவசரமாக அசிங்கமாக வீடியோ போட்டேன் என்றும் கேட்கவில்லை. தேசிய கொடி இதுக்கு முன்னாடி எதுக்காக எரிச்சை என்று கேட்கவில்லை. வெறும் வாய்தா தேதி மட்டும்தான் இது நாள் வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 இதுக்காக போராடிருக்கேன். இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு பிஜேபி தாமரை சின்னத்துக்கு போடுவார். இவர் போட்ட ஓட்டை 60 ஓட்டை எப்படி ஜெயபாண்டி திருடுகிறான் என்பதை, திருடி வெற்றி பெறுகிறான் என்றதை நேரடி ஒளிபரப்பில் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்க என்பதை தெரியப்படுத்துவதற்காக தேசிய கொடியை எரிச்சிருக்கிறேன். இவிஎம் மிஷின் பொதுமக்கள் போடக்கூடிய இவிஎம் மிஷினை எரிச்சிருக்கிறேன். இந்த பிரதமரையும் செருப்பாலையை அடித்து இந்த வீடியோ போடுறேன். 30/1 வாய்தாவில் ஜெயபாண்டியுடைய பத்திரத்தை வாங்கி ஜெயபாண்டியை அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு முன்னாடியும் அனைத்து டிவிக்கு முன்னாடியும் உத்தரவிடுமாறு 680 நீதிபதியை கண்ணீரஞ்சலி எல்லாமே போட்டிருந்தேன். ஆகையால் 30/1 வாய்தாவிலிருந்து அதிலிருந்து 75 நாளைக்குள்ள வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெயபாண்டியை பத்திரத்தை வாங்கிட்டு உத்தரவிட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் படிக்கிற பள்ளிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 30/1 வாய்தாவில் 680 நீதிபதி என்னுடைய கோரிக்கை பத்திரம் மனுவை வாங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.